RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகங்கை நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. அதில் காங்கிரஸை சேர்ந்த 3 உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 4 உறுப்பினர்கள், அமமுகவை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் என மொத்தம் 9 எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் உள்ளனர். ஆளுங்கட்சியான திமுக பெரும்பான்மையாக 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் திமுகவை சேர்ந்த துரை ஆனந்த் என்பவர் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் துணைத் தலைவர் பதவிக்கும் திமுகவை சேர்ந்த கார்கண்ணன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நகராட்சி அலுவலகத்தில் 3 மாதத்திற்கு ஒருமுறை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 19ஆம் தேதி துரை ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 111 தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான விவாதங்கள் தொடங்கியது. அப்போது குறுக்கிட்ட நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், நகர்மன்றத்தில் போடப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பாக உள்ளது, இதில் 70 லட்சத்திற்கும் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், திமுக 7வது வார்டு கவுன்சிலர் துபாய் காந்தி ஆகியோர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது தனது இருக்கையை விட்டு எழுந்த 1வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் மகேஷ் என்பவர் நகர்மன்ற துணைத் தலைவர் குற்றம் சாட்டியதால் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என விவாதித்தார். இதனால் கோபமடைந்த நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் மகேஷை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்துள்ளார். இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் நகர்மன்ற தலைவரின் மகன் உட்பட அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு கவுன்சிலர் மகேஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து கூட்டத்தை புறக்கணித்த மகேஷ் நகராட்சி வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோல் நகர்மன்ற தலைவர் அராஜக போக்கோடு நடந்து கொள்வதாக கூறி துணைத் தலைவர் கார்கண்ணன் மற்றும் 7வது வார்டு உறுப்பினர் காந்தி ஆகியோர் நகராட்சி வாயிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த துரை ஆனந்தின் மகன் கவுன்சிலர் மகேஷை ஆக்ரோஷமாக தாக்க முயற்சித்தார். இரு கோஷ்டிகளிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.